வணக்கம். சைரச யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி காட்பாடி தொகுதி. இது ஒரு நட்சத்திர தொகுதியாகும். அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் கோட்டையாக உள்ள தொகுதி. இது திமுக கோட்டை என்று சொல்லக்கூடாது, அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் கோட்டை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய வெற்றி இங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த காட்பாடி பகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் லாலாப்பேட்டை, கத்தரிக்குப்பம், வசூர், பல்லேரி, கொண்டக்குப்பம் மற்றும் வாலாஜா வட்டம், செம்பாக்கம் பேரூராட்சி போன்ற பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவையாகும். இதுவரை நடந்து முடிந்த தேர்தல்களில் 8 முறை திமுகவும் 2 முறை அதிமுகவும் ஒரே ஒரு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வென்றுள்ளது. இங்கு துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட 7 முறை அவர் வெற்றியை பெற்றுள்ளார். கடந்த 2021 தேர்தலில் துரைமுருகன் அவர்கள் பெற்ற வாக்குகள் 85,140, கிட்டத்தட்ட 46.18% பெற்று வென்றுள்ளார். அவரை அடுத்து தோல்வியடைந்த அஇஅதிமுக கட்சியை சார்ந்த ராமு 84,394 வாக்குகளை பெற்றுள்ளார். 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு குமரன் 10,449 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டுவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,889. இந்த பகுதியில் மார்ஜினல் வெற்றியை துரைமுருகன் அவர்கள் பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட 746 வாக்குகள் மட்டுமே, ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தவரை ஆதி திராவிடர்ஸ் 25% ஓட் பேங்க் வைத்துள்ளனர். அவர்களை அடுத்து வன்னியர் 25%, முதலியார் 20%, தெலுங்கு பேசும் மக்கள் ஒரு 20% இந்த பகுதியில் முக்கிய வாக்காளர்களாக உள்ளனர். இவர்களுடைய அனைத்து வாக்குகளுமே துரைமுருகனுக்கு சாதகமாகவே உள்ளது. அதில் தான் அவர் தொடர்ந்து இங்கு வெற்றியை பதிவு செய்ய முடிகிறது. இந்த காட்பாடி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,38,365. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,16,333, பெண் வாக்காளர்கள் 1,22,032. கடந்த 2021 தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 1,84,357. அதில் நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 1,889. தற்பொழுது 2026 தேர்தல் கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று முதல் இடத்தில் திமுக 36% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இரண்டாவதாக தமிழக வெற்றிக் கழகம் 33% ஆதரவை பெற்றுள்ளது. மூன்றாவதாக அதிமுக 20% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 7% ஆதரவையும் மற்ற கட்சிகள் 4% ஆதரவையும் பெற்றுள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்கு சதவீதம் சற்று அதிமுகவிட கூடுதலாகவே உள்ளது. திமுக இந்த தொகுதியில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஏனென்றால் இந்த இடத்தில் அதிகமான வன்னியர் மக்களின் சப்போர்ட் துரைமுருகன் அவர்களுக்கு சென்றுள்ளது. அது திமுகவுக்கு சாதகமாகவே உள்ளது. தொடர்ந்து நம்மளது யூடியூப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.